இப்போ தண்ணீர் எப்படி நம்மளுக்கு வந்து சுத்தம் செய்கிறதோ அது நமக்கு தெரிகிறதோ, அதே மாதிரி வந்து மண் சுத்தம் செய்கிறது வந்து அது வந்து நமக்கு தெரியாது. அல்லாஹ் அப்படி நமக்கு அது ஒரு பரிகாரமாக தந்திருக்கிறான் இல்லையா? நம்பிக்கை தான் அதில் முக்கியமான மேட்ரு. தண்ணியில் நமக்கு நல்லா தெரிகிறது, அழுக்கு போகிறது, ஃப்ரெஷ் ஆகுறது தெரிகிறது. மண்ணில் வந்து நமக்கு என்ன செய்கிறது, அது மாதிரிலாம் தெரிவது இல்லை. அது வந்து அல்லாஹ் ஒரு ஆல்டர்னேட்டிவாக அதை செய்யுங்க அப்படின்னு நமக்கு சொல்லிவிட்டான் என்பதற்காக நம்ம செய்கிறோம். இந்த தயமத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஃபத்த எம்மமு சயீதன் தொய்யிபன், தூய்மையான மண்ணில் நீங்கள் என்ன செய்யுங்க, வந்து தயமம் செய்யுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். மண்ணுங்கிறது வந்துங்க அதுக்கு பல வடிவங்கள் இருக்கிறது. மண் என்பதற்கு என்ன இருக்குது, மணலாக இருக்குது பாருங்கள், அது கூட மண்ணு தான். புழுதியாக இருக்குல்ல, புழுதியாக இருந்தால் கூட அது வந்து மண் தான். அல்லது களிமண் கட்டியாக கிடக்குதுல்ல, அது அதுக்கு உரிய நேரத்துக்கு தகுந்த மாதிரி வெறுமனே அந்த குப்பைகள்லாம் சேராத மணலாக இருந்தால் அது மணல்னு சொல்லுவோம். அது குப்பைகள் கொஞ்சம் தூசிகள் அதிகமாக சேர்ந்துருந்தால் அதை வந்து வந்து புழுதின்னு சொல்லுவோம். அது ரெண்டும் அப்படி தண்ணி கலந்துட்டு அது என்ன செய்வோம், சேறு சகதின்னு சொல்லுவோம். அதுவே காஞ்சி போச்சுன்னா என்ன செய்வோம், அது மண்ணங்கட்டி அந்த மாதிரி என்ன செய்வோம், கட்டாந்தரன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாமே வந்து பொடியாக்குனா மண்ணாக போயிடும். வழங்குதா? மண்ணுங்கிறது என்னன்னு கேட்டால் அது ஒரு மெட்டீரியல் தானே தவிர ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் உள்ளதுக்கு பேர் மண் கிடையாது. இப்போ தங்கம்ங்கிறீங்க, அது வந்து மோதிரமாக இருந்தாலும் அது தங்கம் தான், செயினாக இருந்தாலும் அது என்னது தங்கம் தான், ஒரு வளையலாக போட்டுக்கிட்டாலும் அது என்னது அதுவும் தங்கம் தான். அப்போ அதே மாதிரி வந்து மண்ணில் தயமம் செய்யுங்க எல்லாம் சொல்லிவிட்டான். அது மண்ணா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, எதெல்லாம் கல் இருக்குன்னு வைங்களேன், கல்லை போட்டு பொடியாக்குனா அதனுடைய கடைசி என்னது, மண்ணு தானே. கல்லை போட்டு தூளாக நொறுக்குனீங்கன்னா அது என்னவா வந்து முடியும், மண்ணாக தான் வந்து நிற்கும். மண்ணு தான் உருண்டி திரண்டு இருக்குன்னு அர்த்தம். செவர் இருக்கிறது, செவரை போட்டு சுரண்டி அதில் இடித்து கொட்டினா என்னது, அது மண்ணு தான். மண்ணு தான் என்னவாகிறது, மண்ணில் தான் தயாரிக்கிறான். அந்த செவருக்குரிய ஜாமானெல்லாம் சிமெண்ட்டில் இருந்து அதில் இருந்து எல்லாமே என்னது மண்ணுடைய வகை தான். அது மண்ணு தான். உடச்சி போட்டால் என்ன தூளாக்குனா மண்ணாக போய்விடும். அப்போ அந்த மாதிரி எதெல்லாம் அதனுடைய ஒரு இரும்பு செவர் இருக்குன்னு வைங்களேன், அதில் வந்து மண்ணை தயமம் செய்யக்கூடாதுங்க. அது வேறு தனிமம். அது இரும்புங்கிறது அது வேறு ஒரு மெட்டீரியல். அதை பொடிப்படியாக தூளாக்கி என்ன செய்ய முடியாது, மண்ணாக ஆக்க முடியாது. இடித்து தூளாக்க முடியுமா, ஆக்க முடியாது. அதே மாதிரி பிளாஸ்டிக்லேயே சுவர் வருது, பிளாஸ்டிக்லேயே கதவுகள்லாம் போடுறாங்க. அது மாதிரி செய்கிறாங்கன்னு வைங்க. கண்ணாடியிலே சுவர் வச்சுருக்கிறான், அந்த கண்ணாடியில் போய் தயமம் செய்யலாமான்னா செய்யக்கூடாதுங்க. அதெல்லாம் வேறு தனிமங்களே வேறையாக இருக்குது, அது வேறு இனமே வேறையாக இருக்கிறது. அப்போ மண்ணுங்கிற இனத்தில் வறுமையானால் அது செவராக இருந்தாலும் சரி, மண்ணை கல்லாக வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. செவராக இருந்தால் என்ன செஞ்சிடறேன், அது செவர் மண்ணு தானே. சுண்ணாம்பு கூட மூளை மேலே பூசி இருக்கிற சுண்ணாம்பு கூட மண்ணு தானே, மண்ணில் கலர் அடித்து வச்சுக்கிறானே தவிர அது மண்ணு தானே. மண்ணில் நீங்கள் வந்து தயமம் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோத்துலலாம் செஞ்சு தான் இருக்கிறாங்க. அதே நேரத்தில் வேலியில் போய் செய்ய முடியாது. வேலியில் அடைச்சி வச்சுருந்தாங்கன்னு வைங்க, அந்த வேலி ஓலைகள்லாம் செய்யப்பட்டிருப்பாங்க, அதில் போயிட்டு செய்ய முடியாது. ஏன், அது மண் இல்லை. அதனுடைய பின்னாடி எரிஞ்சு மக்கி போய் மண்ணாக போகும். அப்படி போகக்கூடாது, அப்போவே ஆயிடணும். மண்ணுடா என்ன அர்த்தம், இந்த வேலியை கூட கொஞ்சம் புதைச்சி வச்சு எடுத்தீங்கன்னா மக்கி போய் என்னவாயிரும், மண்ணாக போயிடும்னா அது பிந்தி வந்து மண்ணாக மாற்றப்படுகிறது. அப்போதைக்கு அது என்ன இல்லை, அது மண்ணுடைய வகை இல்லை. அப்போ எதெல்லாம் அப்போதைக்கு உடைச்சி பார்த்தா அதை வந்து பொடியாக்கினால் மண்ணாக இருக்குமோ அதெல்லாம் இன்னொன்று விளங்கிறனே, மண்ணாக இருந்தது திரட்டி வைத்திருக்கிறோம். உடைச்ச உடனே புழுதியாக போயிடும்னு சொன்னால், உடைச்ச உடனே மண்ணாக போயிடும்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்குது, மண்ணாக இருந்து சேர்த்து திரட்டி உருட்டி வச்சுருக்குறோம் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் மண்ணில் தயமம் செய்தல் என்பது வந்து மண்ணுடைய வகையாக இருக்கலாம். மண்ணுடைய இதாக இருக்க பலகையில் செய்யக்கூடாது, பிளாஸ்டிக்கில் செய்யக்கூடாது, மைக்காவில் செய்யக்கூடாது, கண்ணாடியில் செய்யக்கூடாது, இரும்பில் செய்யக்கூடாது, பித்தளை தகடில் செய்யக்கூடாது, தங்க தகடில் செய்யக்கூடாது, வெள்ளி தகடில் செய்யக்கூடாது, வெள்ளி தட்டில் சோறுங்கிற தட்டில் போய் செய்யக்கூடாது. இப்படியான பொருள்கள்லாம் இதில் வராது, மண்ணில் வராது. அப்படி இல்லைன்னா மண்ணில் செய்யுங்கன்னு நமக்கு இருக்கிறது, மண்ணில் நம்ம செஞ்சுட்டு போயிடும். அல்லாஹ் வந்து எந்த விஷயத்தை அப்படி பிராடாக விட்டுட்டு போயிட்டானோ அவனே தூள் மண்ணுண்டா தூள் மண்ணுன்னு இருப்பான், புழுதிண்டா புழுதின்னு இருப்பான், மணல்னா மணல் இருப்பான். மண்ணுன்னு ஒரு வகையை அல்லாஹ் சொல்லும் பொழுது அதை நம்ம அப்படி எவ்வளவுக்கு அது விரிந்த இடத்தை தருகிறதோ அது அனைத்தும் நமக்கு கொடுக்கப்பட்ட சலுகை. நம்ம ஓட்டுக்கிட்டு அதை சுருக்கிடக்கூடாது. அல்லாஹ் மண்ணுன்னு சொன்ன விஷயத்த இது மண்ணா இல்லையான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க, செவத்தை காட்டி இது மண்ணா இல்லையானா என்ன மண் இல்லைன்னு சொல்ல முடியுமா, அது மண்ணு தான். அதனால் அந்த அடிப்படையில் விளங்கி கொண்டீர்களே. ஆனால் மண்ணால் செய்யப்பட்ட எல்லாத்துலேயும் என்ன செய்யலாம், நம்ம வந்து தயமம் செய்யலாம். மண்ணாக இல்லாமல் வேறு ஒன்றா மாறிடுச்சுன்னா என்ன செய்யக்கூடாது, அது தயமம் செய்யக்கூடாது.